சரவணபவ உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆர்கே சொர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு 2025 ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா 25 எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2024 கூட்டுத்தொகையே 8 வந்திருக்கும். தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது. மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை கண்டு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகுறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்குமே. ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகங்கள்லாம் நமக்கு எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு 30% ஒரு 60% ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். அவரவருடைய சுய ஜாதகப்படி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்லை ஒரு சாதகம் இல்லாத சூழலா நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும். இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான். சனி, ராகு, கேது, குரு இவங்க எல்லாம் கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு பிளேஸ் ஆகுறாங்க. இவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம், இவங்களால நம்மளுக்கு அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்லை இவங்களால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். எந்த ஒரு சூழலையும் நம்ம சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கு. கிரகங்கள் எப்பயும் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவுடனே ராகு, கேது, குருல நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போறாங்க. இவர் மார்ச்ல ஆக போறாரு. ராகு, கேது, குரு நம்மளுக்கு ஏப்ரல்ல மே மாதம் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லா சூழல்லையுமே 12 ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் பதிய வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ், எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும். ஐயா நம்மளுக்கு எளிமையாக ஒரு 5 வரிகளை சொல்லிட்டாங்க. எப்போ நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே இந்த வரிகளை நீங்கள் சொல்லிட்டு அன்றாட வேலையை நீங்கள் துவங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும். அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம். I am the best. I can't do it. God is always with me. I am a winner. Today is my day. இதை நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனே இந்த வாசகங்களை நம்ம ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும். இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும். அதை தாண்டி இன்னொரு சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது. நம்ம தோப்பு கரணம் போடணும். 21 தோப்பு கரணம். இந்த தோப்பு கரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு. இந்த தோப்பு கரணம் போட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பரா ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 50 வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கரணம் போடுறோம். தோப்பு கரணம் போடும்பொழுது நாக்கு மேல் அன்னத்துல ஒட்டி இருக்கணும். அதே போல ஒரு 50 வயதுக்கு மேல இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்களாம் வடக்கு முகமாக நின்று 21 தோப்பு கரணம் போடணும். அம்மா எங்களுக்கு 5 போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 5 போடுங்க, அப்புறம் 11, 14, 21. சின்ன குழந்தையிலேருந்து 90 வயது தாத்தா வரைக்கும் இதை பின்பற்றலாம், பண்ண முடியும். நம்மளுடைய மனசு தான் காரணம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் நம்மளுடைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளை நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை சூப்பராக ஆக்டிவேட் செஞ்சிடும். அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கிடும். ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நம்ம 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம். ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது துலாமிற்கு தான் இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம். துலாம் தூள் பறக்கும் ஜாக்பாட்டான வருடம். நிறைய லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏன்னா போன தடவைலாம் குரு 8ல் நிறைய கடன் பிரச்சனை, உடல்நல குறைபாடு, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதே உங்களுடைய காலம் போயிடும். நிறைய நாங்கள் நியாயம் பேசுறவங்க, நாங்கள் நீதி தர்மம் பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மற்றவங்ககிட்டயும் அதே மாதிரி எதிர்பார்த்து மனம் வெம்பி போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் தானாகவே தெரிய வரும். அவனுடைய கேரக்டர் ஒரு தப்பா 4 பேர் வதந்தியா பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும். ஏன்னா 1 8க்குரியவரே ஒரேதான் வரும்பொழுது இந்த
கேரக்டர் பற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவையில்லாத ஒரு சூழல் வந்து அனுபவிக்கக்கூடியதாக வந்துடும். அது ஒரு சில காலகட்டங்கள் அவங்க தசாபதி சரியில்லாத போதும் அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துடுவாங்க. இந்த காலகட்டம் துலாமுக்கு இது வரைக்கும் இருந்த அசிங்கம், அவமானம், பழிச்சொல் இதெல்லாமே தீர்ந்து அந்த தேவையில்லாமல் பேசினவங்க கூட இப்போ அவன் கடங்காரன், அவன் ஏமாத்துக்காரன், இல்லை அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் யார் யார் வந்தது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் மாறி இப்போ ரொம்ப அருமையாக என்ன சொல்கிறது, சமுதாயத்தை 4 பேர் மதிக்கிற மாதிரி ஓடி போனவனுக்கு 9 கொடுக்குவாங்க. வெளியூரில் அடிக்கடி ட்ராவலில் பயணத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு தனலாபம் உண்டு, பயணம் நிச்சயம். ஓடி போடுறது 9 ஊர்னா உள்ளூரில் நம்மளுக்கு வேலையில், வெளியூர் நம்ம வந்து சிறப்பாக இருப்போம். பிரச்சனைகளை எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து வந்து கொண்டது தான். இந்த காலகட்டம் வந்து சனி 6க்கு வரப்போறாரு. அவர் வந்து யோகர் இன்னும் வந்து அவருடைய பலம் கூடிடும். உபஜயஸ்தானத்தில் என்னால் முடியும், என்னால் எதையுமே நான் செய்வேன், சாதிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடத்தையும் வந்து பார்த்துருவார் குரு. நமக்கு 3 ராசியை, நமக்கு 5ஆம் இடத்தை. 5ஆம் இடம் தான் நம்முடைய வாழ்நாளில் வந்து நம்முடைய உயர்வு நிலையை சொல்லப்படுது. பூர்வ புண்ணியம், நம்ம என்னுடைய புண்ணியங்கள்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை எப்படி பெருசாக உயர்த்த போகுது அப்படின்னு. அதனால தொழிலில் வந்து மிகப்பெரிய அபார வளர்ச்சி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஆன்லைன் வர்த்தகத்தில் வந்து ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம், இல்லை நடப்பாதையான கடை வச்சுருக்கோன்ற ஒரு பெரிய தொழில் முனைவோர் வரைக்கும் ரொம்ப அருமையான வேலை வாய்ப்பு, கடன் தீர்ந்துடும், நல்ல வேலை வாய்ப்பு, கல்வி, மாணவர்கள் வந்து அபார வளர்ச்சியாக இருப்பாங்க கல்விலாம். அதே போல் திருமணம், குழந்தை பாக்கியம். எனக்கு வந்து சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, என்னை வந்து 4 பேர் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் குடும்பத்தில் உள்ள உறவுகளை புரிந்து கொள்வது, அவர்களுடைய அன்பு நெருக்கம் இதெல்லாம் வந்து கூடுவது, இது வரைக்கும் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தருவது, உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு சிலருக்குலாம் பிரச்சனை இருந்தால் அதற்கான வைத்தியம் கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்பராக கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து இப்போ வந்து மருத்துவம் செய்து கொள்வது. இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம், நம்ம குழந்தை பாக்கியம் கிடைப்பது. வேற்று மதத்தில் காதல் இனித்து கற்கண்டாய் திட்டிட்டு வேற்று மத இனமாக இருந்தால் கூட பெற்றோருடைய சம்மதம் கிடைப்பது. கணவன் மனைவி அதுதானே வேணும். ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உறவுகள் தான் முக்கியம். அந்த உறவுகள் நல்லா இருந்தால் நம்மளுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தோம். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நம்ம வந்து நல்லா சிறப்பாக வந்து நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இதுதான் ஒரு வாழ்க்கையின் தத்துவமே. இதில் ஒன்று குறைஞ்சா கூட நம்ம எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த காலகட்டம் துலாமிற்கு அனைத்து வர தூள் பறக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு ரிஷபம், அடுத்து வந்து துலாம். இன்னும் துலாமுக்கு இன்னும் அதிகமாக மதிப்பெண் இருக்கும். இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து செய்வது ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சிவ வழிபாடும் அதோட வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்யும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் இருக்கும். நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாப்பிடும்பொழுது இன்னும் வந்து ரொம்ப அருமையான பலன்களை கண்கூடாக காணலாம். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள்கிட்ட வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் ஆகலைன்னு மன வருத்தப்பட வேணாம். ஆனால் ஒவ்வொரு செயலி செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், இது சரியாக செய்கிறோமா இல்லை ப்ராப்பராக செய்கிறோமா, இதனால் அந்த பயத்தை மட்டும் நீக்கிடுங்க. உங்களுக்கு அந்த குழப்ப நிலையை நீக்கிடுங்க. எதையுமே வந்து நம்ம நடக்கிறதுலாம் நல்லதாக தான் நடக்குது, நம்ம தன்னம்பிக்கையாக இருக்கும், சிறப்பாக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல போடணும். நல்ல ஞான பலம், புத்தி பலம் இதெல்லாம் வந்துடும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பயத்தை மட்டும் போட்டுங்க. பெண்கள் இந்த காலகட்டம் நினைக்கிறதெல்லாம் செய்யறதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ, பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். அந்த நேர்மறை எண்ணங்களே உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸையும் சிறப்பாக செயல்பட வைத்து உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றம் பற்றி வீரநடை போட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாம் இந்த காலகட்டம் வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள், அஜீரண கோளாறுகள், அதே போல் ஒரு நம்ம டைஜஷன் பிரச்சனை ஏதாவது வந்தால், இல்லை முழங்கால் மூட்டுக்கு கீழே இருக்க பாதங்களில் ஒரு வலி, ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி, பாதவலி இதெல்லாம் எல்லாம் பார்க்கணும். இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும். முயற்சிகளை அதிகம் போடணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் முயற்சி இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் காலம் பார்க்காம உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் திட்டங்கள் நிறைய உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இவ்வளோ திங்க் பண்ணுறோமா, நம்ம இவ்வளோ யோசனை பண்ணுறோமா, நம்மளுடைய யுனிக்கான திட்டங்கள், உங்களுடைய யுனிக்கான செயல்பாடுகள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை வந்து இந்த காலகட்டம் கூடாக காண உதவும். துலாம் உள்பறக்கும், வெற்றி கொடியை நாட்டும், வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கக்கூடிய காலம். எல்லா வகையிலுமே அது அறிவு சார்ந்த தொழிலா இல்லை அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலா அனைத்திலும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய சாதனைகளையும் படைக்கக்கூடியது. நம் பெண்கள் குறிப்பாக இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய அசாதாரண வளர்ச்சியை வந்து காணுவார்கள்னா அது மிகையே கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நிலையை சொல்லப்பட்டது. உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து செயல்பட போகுது, அது திருமணம், குழந்தை பாக்கியம்,
இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தலை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எப்பயும் நீங்கள் நான் என்னமே சொல்லணும், சனிக்கிழமையில நீங்கள் சின்ன திருவடியான நம்ம ஆஞ்சநேயரையும் பெரிய திருவடியான கருடாழ்வாரை வழிபடுவது. கருடாழ்வாரை வழிபடும் போது இந்த ராகக்கேதுக்களும் கட்டுப்பட்டுருவாங்க. அப்போ பிள்ளையார் வழிபாடு தடையில எதெல்லாம் இருக்குது, லாபம் கொஞ்சம் வேணும்னா பிள்ளையாரின் துர்க்கையுடைய வழிபாடு, நம்மளுடைய காவல் தெய்வங்களை ஐயனார், கருப்பசாமி, சங்கிலிக்கருப்பு, அதே போல் நம்மளுக்கு வீரபத்ர சுவாமி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாகத்தை குறையாக வைத்துக் கொண்டிருக்கோம் தெய்வங்கள்லாம் இன்னும் வரும்போது ரொம்ப ஆண்களை சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலையோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் பண்ணுறீங்களோ அந்த தான தர்மம் பண்ணும்போது அதில் எலுமிச்சங்காய் ரூபா கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஒரு 11 ரூபா 21 ரூபா சில்லறை பணம் வைத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பணங்களையும் கண்கூடாக காட்டலாம். எவ்வளோ அசிங்க அவமானம் கெட்ட பேர் நான் சொல்லிட்டேன். வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கேரக்டர் தப்பாக பேசப்படும். அது காசிப்பாகவும் இருக்கலாம், சூழல் மூலியமாக நீங்கள் தப்பையும் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம். அதெல்லாம் உங்கள் சுயஜாதகத்துக்கு பொறுத்து என்னடா அப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம சிந்தனை இருக்கக்கூடாது. அதையெல்லாம் கடந்து இந்த காலகட்டம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இது தீர்ந்து அப்படியே ஒரு புத்துணர்வு பெற்று உங்கள் கர்மாவே சூப்பராக கிளென்சிங் ஆகி ரொம்ப அருமையாக வெளிவரக்கூடிய காலம். அதற்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க. நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு அது அன்னதானமாக இருந்தாலும், உடல் உழைப்பாக இருந்தாலும், இல்லை ஒரு புத்தி இல்லை ஒரு அவங்களுக்கு வழிகாட்டுதாக இருந்தாலும், எந்த ஒரு வகையிலும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கர்மா கிளென்சிங் ஆகிடும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க. ட்ரஸ்ட் ஈடுபாடாக தான் சொன்னேன். எவ்வளோக்கு எவ்வளோ மனம் தான தர்மம் பண்ணுறீங்களோ, தான தர்ம வழியில் சொன்னீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சமுதாயத்தோட மிங்கிலாகி உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீங்க, அவ்வளோ மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் சொல்லலாம். நேரம் கிடைக்கும் போது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு அபரிமிதமான பலனை. திருக்கொல்லிக்காடு மனிதர்கள் ஒரு தடவை சென்று வாங்க, பொங்கு சரீஸ்வரர் அங்கே இருந்து உங்களுக்கு அருமையான பலன்களை வாரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே எளிமையான ஒரு வழிபாடு பழங்கள் தான். நம்ம அந்த ஆலயத்துக்கு போக முடியும்னா கூட அந்த பழங்களை டவுன்லோட் பண்ணி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வருவது, ஸ்லோகங்களை சொல்வது, அனுமன் சாலிசா, அதே போல் கனகதாரா சோஸ்திரம், இதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ வரக்கூடிய அந்த ஒரு பண வரவுல அவ்வளோ அபரிமிதமாக இருக்கும். தாமரை மலர் வாங்கி கொடுங்க. தாமரை மலர் ரொம்ப விளைவிக்கணுமானா பன்னீர் ரோஜா கூட வாங்கி கொடுக்கலாம். கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கண்கூடாக நீங்கள் காணலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.